சித்தர் பூமி. அனைவருக்கும் வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. நமக்கு இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இதை பித்ரு தோஷம்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் கிரகண தோஷம்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தத்தில் பித்ரு தோஷம் கிரகண தோஷம் சேர்க்கக்கூட இது இந்த நிகழ்வுகள் இருந்தால் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த நிகழ்வுகள்லாம் இருக்கும்போது ஒரு லெவலுக்கு மேலே வளர்ச்சி இருக்குமா, இந்த இணைவு இருக்கும்போது ஒரு லெவலுக்கு மேலே வளர்ச்சி இருக்குமானா இருக்காது. நம்ம இன்றைக்கி பேச போகிற காம்பினேஷன் என்ன அப்படின்னா, சூரியனும் கேத்துவும் இணைந்தான், சூரிய பகவானும் கேத்து பகவானும் இணைவு இருக்குது ஜாதகத்தில் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இணைவு என்ன செய்யும் அப்படின்ற விஷயத்த பேசுவோம். இப்போ ஒவ்வொரு லக்னங்களுக்கும் இந்த இணைவு மாறுமானா மாறும். ஒரே சூரியன் கேத்து அப்படின்னு சொன்னால் பித்ரு தோஷம்னு சொல்லிடுவாங்க, சில பேர் கிரகண தோஷம்னு சொல்லிடுவாங்க, சில பேர் அரசாங்கத்தில் உயர் பதவி கிடைக்கும்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? இந்த நிகழ்வு எதை சுட்டி காட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். முக்கியமாக இந்த பித்ரு தோஷம்னு சொல்லப்படுகின்ற விஷயமாக இருந்தாலும் சரி, கிரகண தோஷம்னு சொல்லப்படுகின்ற விஷயமாக எல்லாமே சொல்லுவாங்க. பட் என்னென்னா, என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்ற விஷயத்தை இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு லக்னங்களுக்கும் உதாரணத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது உதாரணமாக இந்த தோஷம் என்ன சாதாரணமாக என்ன பண்ணும் சார், எனக்கு பூர்வீகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது, தாத்தா வகையில் பெரிய பிரச்சனை நடந்தது, அந்த பிரச்சனை வழியாக இந்த பித்ரு தோஷம் வந்தது அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அப்பாவுக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது, ஒரு லெவலுக்கு மேலே வளர்ச்சியே இல்லாத ஒரு தன்மை இருக்குது, ஒரு லெவலுக்கு மேலே வளர்ச்சியே இல்லாத ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி தந்தைக்கும் மகனுக்கும் உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருக்குது. முதல் குழந்தைன்னு சொல்கிறோம்ல, அந்த முதல் குழந்தையே பார்த்திங்கன்னா கருக்கலைப்பு ஏற்பட்டது, முதல் குழந்தை கலைஞ்சு போச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தோஷம் இருக்கக்கூடியவர்களுடைய வீடை போய் பார்த்தீங்கன்னா, உண்மையாக தோஷம் இருக்கா இல்லையான்னு இந்த வீட்டை போய் பார்த்தேன்னா தெரிஞ்சிடும். இவங்க என்ன பண்ணுவாங்க, கிழக்கு நுழையும் போதே என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல கிழக்கு நுழையும் போதே அந்த இடத்துல கரெக்டாக கிழக்கு திசைன்னு சொல்கிறோம்ல, இந்திர திக்குன்னு சொல்லுவோம் நம்ம வாஸ்துல. அப்போ இந்திர திக்கிலேயே பார்த்திங்கன்னா அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, படி போட்டு வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல படி போட்டு வச்சுருப்பாங்க. அப்போது இந்த தோஷம் ஒருவரை வளர்ச்சியே பண்ண விடாமல் நிறைய தடைகளை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா, இருக்கும். இந்த தோஷம் இருக்கிறவங்க எந்த காரணத்தை கொண்டும் அரசியலில் போனாங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா, இருக்குது. அப்போ அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பிரச்சனை இருக்கக்கூடிய தன்மை இருக்கா, இருக்குது. இந்த தோஷம் இருக்கக்கூடியவர்களுடைய தன்மை யார் எஸ்கேப் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோஷம் இருக்குது சார் எனக்கு அப்படின்னா யார் எஸ்கேப் ஆகிறாங்கன்னா, முக்கியமாக வெளிநாட்டுக்கு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இந்த தோஷத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. சூரியன் கேத்து இணைவு இருந்து அவங்க ஒருத்தர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனார்னு வச்சுக்கோங்களேன், இந்த தோஷத்திலிருந்து விலகிடுறாங்கன்னு சொல்லலாம். அப்போது இந்த தோஷம் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, தந்தை மகன் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக சரி, அதே மாதிரி அப்பா இருக்கார் இல்லையா, அப்பாவுக்கு தீராத ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும், தீராத கடன் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு நம்ம அடிக்கிட்டே போகலாம். நம்ம அப்போ அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களை அப்பா இருக்க மாட்டார், அப்பாவுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்பு இருக்கும். இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சூரியன் கேது இணைவு இருந்தது அப்படின்னு சொன்னாவே இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கும். இதில் முக்கியமாக இப்போ மேஷ லக்னம் ஏல்பி லக்னம் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, மேஷ லக்னம் ஏல்பி லக்னம் போயிட்டுருக்கு, இதே சூரியன் கேது அப்படின்ற அமைப்பு 5ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாவே வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவங்களுக்கு பிரச்சனை இருக்குமான்னா இருக்கும்னு சொல்லலாம். இதே வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பாதிப்பு அந்தளவுக்கு இருக்காது, அந்த பாதிப்பு குறைவதற்குண்டான தன்மை இருக்குமா, இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போது இந்த கிரக இணைவுகள் சரி சார், ஏஎல்பி லக்னத்துக்கு 10ஆம் பாவத்தில் சூரியன் கேது இணைவு இருக்குது, வேலையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், கண்டினியூஸாக பிரச்சனைகள் இருக்கும். இவங்க தொழில் பண்ணுறாங்கன்னா கடன் அதிகமாக இருக்கக்கூடிய
நிகழ்வுகள் இந்த தொழிலில் இருக்கும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் வேலையில் கண்டினியூஸாக ப்ராப்ளம் நல்லா போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து நிற்கும், திடீர்னு ஒரு கடன் வந்து நிற்கும், அதிகமாக கடன் ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். இந்த தொழிலை எப்போ நான் விட போகிறேன்ற மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். மனசு என்ன சொல்லும்? இந்த தொழிலை விட்டுடணும், இந்த வேலையை விட்டுடணும். இதை வந்து சூரியன் கேது இணைவு இருக்குங்க, வேலையை விட்டுருவாங்க. ஓகேங்களா? இப்போ மேஷ லக்னம் ஏபி லக்னம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த வேலையை விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குது. ஓகேங்களா? இப்போது இதே கன்னியா லக்னம்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு எடுப்போம். கன்னியா லக்னம் இருக்குது அப்படின்னு சொன்னாவே இவங்க தான் சைக்காட்ரிக் டேப்லெட் எடுத்துப்பாங்க. இவங்களுக்கு வந்து கன்னியா லக்னம் ஏஎல்பி லக்னம் 5ஆம் இடத்துல சூரியன் கேது இருக்குது அப்படின்னு சொன்னால் மனநோய் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இவங்க தான் வந்து சைக்காட்ரிக் டேப்லெட் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்காது, மனம் பித்து பிடித்து விடும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் உறவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதே வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னம் ஏஎல்பி லக்னமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் 9ஆம் இடத்துல சூரியன் கேது இணைவு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்களுடைய இருப்பிடத்தை விட்டு இன்னொரு இருப்பிடம் வந்து மாறுவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். கடனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இருப்பிடத்தை மாற்றுவார்கள். இந்த கடன் யார் மூலமாக வரும்னா அப்பாவின் மூலமாக கடன் வரக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். இதே மாதிரி நிகழ்வுகள் வந்து ஒவ்வொரு லக்னங்களுக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? அப்போது சூரியன் கேது இணைவு வந்து இந்த அட்சய லக்ன பദ്ധதியில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கிரகணை உள்ள சூரியன் கேது இணைவு வந்து ரொம்ப பிரச்சனையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். பணமே வராத தன்மையை கொடுக்கும். ஓகேங்களா? இந்த நிகழ்வுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியன் கேது இணைவு ஒரு ஜாதகத்தில் இருக்குன்னா லக்னத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். இதே கடக லக்னம் ஏஎல்பி லக்னமாக இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. கடக லக்னம் ஏஎல்பி லக்னமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகம் இல்லாத ஒரு தன்மை. ஓகேங்களா? பணம் சம்பந்தப்பட்ட சூழ்நிலையின் காரணமாகவே, நண்பர்கள் காரணமாகவே பணம் சம்பந்தப்பட்ட கடன் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஏன்னா எவ்வளோ சம்பாரித்தாலும் விடியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடை ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்பார், இவங்க என்ன பண்ணுவாங்க, பணத்தை கொடுப்பாங்க, அதோட லாக் ஆகிடும் பணம். இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். இதே மாதிரி ஒவ்வொரு லக்னங்களுக்கும் இந்த பலன் மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரே பலன் அப்படின்ற ஒரு நிகழ்வு அங்கே இல்லை. அப்போ ஒவ்வொரு லக்னங்களுக்கும் சூரியன் கேது இணைவு எங்கே இருக்கிறதோ அது சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக பிரச்சனைகள் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி.